ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத்தே கோதாயே நமஹ. மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாள் என்று கொண்டாடும்படியாக அற்புதமான மார்கழி மாதம். ஒவ்வொரு நாளுமே நன்னாள். ஒவ்வொரு நாளுமே திருப்பாவையில் ஒவ்வொரு பாசுரம் அனுபவம். அதற்கு சமமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டாளுடைய சூடி கொடுத்த நாச்சியாருடைய ஒவ்வொரு குண அனுபவத்தை நாம் பண்ண வேண்டும். அதற்காக கோதா குணானுபவம் என்கிற தலைப்பிலே தினம் ஒரு குணமாக நாம் அனுபவிக்கப் போகிறோம். இதற்கு மூலம் சுவாமி தேசிகன் அருளி செய்த கோதாஸ்துதி. எப்படியானால் கண்ணனுடைய குணங்களை பற்றி 30 நாளும் அனுபவிக்க ஆண்டாள் திருப்பாவை அருளி செய்தார். அதையே பின்பற்றி கோவிந்தாவை பற்றி 30 இருப்பது போல கோதாவை பற்றி 30 இருக்க வேணும் என்பதாக சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கிறார். கத்தியத்திரயத்திலே பகவானை பற்றி 30 குணங்களை ஸ்ரீபாஷ்யகர் அருளி செய்தார் என்று சொல்வார்கள். அதற்கு சமமாக கோதா நாச்சியாரை பற்றி 30 குணங்கள் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். 29 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குணமாக நாம் அனுபவிப்போம். சூடிக் கொடுத்த நாச்சியார், அவருக்கு பாடவல்ல நாச்சியார் என்று திருநாமம் உண்டு. அந்த பாடவல்ல நாச்சியாரை பாடவல்ல ஆச்சாரியன் சுவாமி வேதாந்த தேசிகன் மௌனத்ருகோ முகரயந்தி குணாக துவதீயாக அப்படின்னு ஆச்சரியமாக ஆரம்பிக்கிறார். உம்முடைய குணங்கள் என்னை பேச வைக்கின்றன, அதை நான் பேசப்போகிறேன் என்பதாக மார்கழி மாதம் ஒரு பக்கம் கோவிந்த குண அனுபவம் இருக்கிறார் போலே மற்றொரு பக்கம் கோதா குண அனுபவம் நமக்கு வாய்க்கப் போகிறது. அனைவரும் இந்த அனுபவத்தில் பங்கு கொள்ள வேணும். ஸ்ரீமதே வேதாந்தரா தேசிகாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.